நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் டிஏபியின் கட்டுப்பாட்டில் உள்ள 11 சட்டமன்றங்களிலும் டிஏபி கட்சியே போட்டியிடும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் உறுதிப்படுத்தினார். கடந்த 2013 முதல் நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் டிஏபி போட்டியிட்ட அனைத்து சட்டமன்றங்களிலும் வெற்றி பெற்று வருகிறது. டிஏபி பலமாக இருக்கும் சட்டமன்றங்களில் மட்டுமே அக்கட்சி போட்டியிட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்று வருகிறது என்று அந்தோனி லோக் தெரிவித்தார். விரைவில் நடைபெறவிருக்கும் நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலிலும் டிஏபி கட்சி போட்டியிடும் தொகுதிகளை டிஏபி அடையாளம் கண்டிருப்பதாகவும் அந்தோனி லோக் கூறினார். கடந்த 2023 நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் டிஏபி 11 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு அனைத்து சட்டமன்றங்களிலும் வெற்றி பெற்றதை அந்தோனி லோக் சுட்டிக்காட்டினார். PKR 6 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு 4 சட்டமன்றங்களிலும், அமானா 2 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு 1 சட்டமன்றத்திலும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. பெரிகாத்தான் கூட்டணியில் பெசாத்து தலைவர் முகைதீன் யாசின் தலைவராக இருந்த வரைக்கும் பாஸ் கட்சி நம்பகமான கட்சியாகவும் வெளிப்படையான கட்சியாகவும் இருந்தது. ஆனால் இப்போது கூட்டணியை நம்பி வந்தவர்களை கழுத்தை அறுத்து துரோகம் செய்யும் கட்சியாக பாஸ் கட்சி மாறிவிட்டது என்று பெசாத்து கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டாக்டர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் குற்றம் சாட்டினார். பெர்சாத்துவுடன் கூட்டணியில் இருக்கும் போதே பாஸ் கட்சி துரோகம் செய்ய தொடங்கிவிட்டதாகவும், அது வெளிவரும் நேரத்தில் பெர்சாத்துவை ஏமாற்றி பெரிகாத்தான் கூட்டணியை கைப்பற்றியதாகவும் டாக்டர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் கூறினார். பெரிகாத்தானின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதில் பெர்சாத்துவும் பெரிகாத்தானின் கூட்டணி கட்சிகளான MIPP, கராக்கான் ஆகிய கட்சிகளும் தெளிவாகவே இருந்தது. ஆனால் பாஸ் கட்சி ஆரவாரம் செய்தது. எதிர்க்கட்சி தலைவர் உட்பட முக்கிய பொறுப்புகளில் பெர்சாத்துவுக்கு எதிராக பாஸ் கட்சி செயல்பட்ட போதும் பெர்சாத்து அமைதியாக இருந்ததற்கு ஒரே காரணம் கூட்டணியில் அனைவரும் ஒன்றாக இருப்பதால்தான் என்று டாக்டர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் கூறினார். ஆனால் இறுதியாக பெரிகாத்தானையும் கைப்பற்றி இப்போது பெர்சாத்துவை பெரிகாத்தானில் இருந்து விலக்குவதாக பாஸ் கட்சி எடுத்திருக்கும் முடிவு வெளிப்படையான துரோகம் என்று டாக்டர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் கடுமையாக சாடினார். ஜெர்தேவிலிருந்து பாசி ரகாருக்கு 2 நோயாளிகளை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் வாகனம் விபத்துக்குள்ளானதில் 16 வயது சிறுவன் ஒருவன் படுகாயம் அடைந்துள்ளதாகவும், ஆம்புலன்ஸில் இருந்த நோயாளியும் காயம் அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு கார் சாலையை கடந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக பெசூட் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ரொசாய்மி ரஹீம் தெரிவித்தார். இந்த விபத்தில் 3 கார்கள் சேதமடைந்திருப்பதாகவும் 4 பேர் சிராய்ப்பு காயங்களுடன் உயிர் தப்பியதாகவும் பெசூட் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ரொசாய்மி ரஹீம் கூறினார். விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரும் மேலதிக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், விபத்து காரணமான வாகனமோட்டியை காவல்துறை விசாரித்து வருவதாகவும் அவர் கூறினார். ஜொகூர் சட்டமன்ற தேர்தலில் பெர்சாத்துவுடன் இணைந்து தேர்தலை எதிர்நோக்கவிருப்பதாக பாஸ் கட்சியின் ஜொகூர் மாநில தலைவர் டாக்டர் மஹ்பூஸ் முகமது தெரிவித்துள்ளார். பெரிகாத்தான் கூட்டணியில் இருக்கும் பெர்சாத்துவுடன் பாஸ் கட்சியின் கூட்டணியை முறிப்பதாக பாஸ் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் அறிவித்திருந்தாலும், ஜொகூரின் கள யதார்த்தத்தை உணர்ந்து ஜொகூரில் பெர்சாத்துவும் பாஸ் கட்சியும் இணைந்து போட்டியிடவிருப்பதாக பாஸ் கட்சியின் ஜொகூர் மாநில தலைவர் டாக்டர் மஹ்பூஸ் முகமது உறுதிப்படுத்தினார். ஜொகூரில் பாஸ் கட்சிக்கும் பெர்சாத்து கட்சிக்கும் நல்ல உறவு உள்ளது. எங்கள் நட்பை நாங்கள் தொடரவே விரும்புகிறோம். ஒவ்வொரு தொகுதியிலும் பாஸ் கட்சிக்கு ஆதரவாக பெர்சாத்துவும், பெர்சாத்துவுக்கு ஆதரவாக பாஸ் கட்சியும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் என்று டாக்டர் மஹ்பூஸ் முகமது தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியும் பெர்சாத்து கட்சியும் மீண்டும் இணைய வேண்டும் என தாம் தனிப்பட்ட முறையில் விரும்புவதாக அவர் கூறினார். ஜொகூரில் உள்ள வணிக அங்காடி கட்டிடத்தில் ஜொகூர் மாநில குடிநுழைவுத் துறையினர் மேற்கொண்ட திடீர் சோதனையில் 75 வெளிநாட்டினர் பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர். முறையான ஆவணங்கள் இல்லாமல் அங்காடி கடைகளில் வெளிநாட்டினர் பணிக்கு அமர்த்தப்பட்டிருப்பதாக புகார்கள் கிடைக்கப் பெற்றதும் இச்சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெரும்பாலான வெளிநாட்டினர் குறிப்பிட்ட 2 நிறுவனங்களின் மூலமாக மலேசியாவுக்குள் நுழைந்திருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததும், சம்பந்தப்பட்ட நிறுவனத்தைச் சேர்ந்த 33 வயது பங்களாதேஷ் ஆடவரையும் 4 உள்ளூர் வாசிகளையும் ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் ஆடவரிடமிருந்து 4300 ரிங்கிட் ரொக்கமும் 48 பாஸ்போர்ட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது.
பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை கோலாலம்பூர் நகராண்மை கழகத்தின் அதிகாரிகள் மீண்டும் வணிகரிடம் வழங்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது. காணொலியில் கோலாலம்பூர் நகராண்மை கழகத்தின் வாகனத்தில் இருந்து அதன் அதிகாரிகள் பொருட்களை வணிகரிடம் வழங்கும்படியான காட்சிகள் இடம்பெற்றது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் கடந்த ஜூன் 7ஆம் தேதி புக்கிட் பிந்தாங் சாலை ஓரங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது உணவுப் பொருட்களை விற்பனை செய்தவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் அவை என்றும், பறிமுதல் செய்யப்பட்ட உணவுகளை மீண்டும் அந்த வணிகரிடமே ஒப்படைத்ததாகவும், பொருட்களை மட்டுமே பறிமுதல் செய்ததாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் விளக்கம் அளித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் உணவும் அடங்கி இருப்பதால் சம்பந்தப்பட்ட வணிகரிடம் அந்த உணவுகளை திருப்பிக் கொடுக்கும் போது அந்த காணொலி பதிவு செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் நகராண்மை கழகம் விளக்கம் அளித்துள்ளது. சம்பந்தப்பட்ட காணொலியை பரப்பியவர்கள் கோலாலம்பூர் நகராண்மை கழகத்தின் அதிகாரிகள் லஞ்சம் பெற்று அந்த பொருட்களை மீண்டும் வழங்கியதாக தவறான தகவல்களை பரப்பியதற்கு எதிராக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. இந்திய சினிமாவின் ஆச்சரியக்குறியாக திகழ்ந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சென்னையில் இன்று தமது 84வது வயதில் காலமானார். இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சியினர், திரைத்துறையினர் என பலரும் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். முன்னதாக காலையிலேயே தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருவரும் ஒரு சேர சென்று இயக்குனர் இமயத்திற்கு தங்கள் அஞ்சலியை செலுத்தினர். இந்நிலையில் முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில், திரைத்துறையில் திரு பாரதி ராஜா அவர்களின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனது படைப்புகளுக்காக நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு தேசிய, மாநில விருதுகளை பெற்றவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய அவரது பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் முதலமைச்சர் விஜயின் இரங்கல் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேனி வத்தலகுண்டு அருகே கொடைக்கானல் பிரிவுக்கு அருகில் இருக்கும் காட் ரோடில் உள்ள பண்ணை வீட்டில் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நாளை பிற்பகல் 3 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.